மார்க்கு சுவிசேஷத்தை எழுதிய மார்க்கு அப்போஸ்தலர்கள் காலத்தில் மிகவும் முக்கியமான ஊழியராக விளங்கியவர். பேதுரு, பவுல், பர்னபா போன்ற அப்போஸ்தலர்களுடன் நெருங்கி பழகும் வாய்ப்பு பெற்றவர். இந்த மார்க்குவுக்கு யோவான் என்று இன்னொரு பெயரும் உண்டு. யோவான் மார்க்கு என்கிற இவரது பெயரில் யோவான் இவரது யூத பெயரையும் மார்க்கு இவரது ரோம பெயரையும் குறிக்கின்றது. இவரது தகப்பனார் ரோம அரசாங்கத்தில் பணிபுரிந்த ஒரு ரோம குடிமகன். தாயார் மரியாள் யூத இனத்தை சேர்ந்தவர். இந்த தாயார் பர்னபாவின் சகோதரி. கிபி 50க்கு முன்னரே மார்க்கு இந்த சுவிசேஷத்தை எழுதியுள்ளார் என்று உறுதியாகின்றது. 4 சுவிசேஷங்களில் முதலாவது எழுதப்பட்டது இந்த மார்க்கு சுவிசேஷம்தான். ரோம் நகரத்தில் வைத்து எழுதப்பட்ட இந்த நற்செய்தி நூல் ரோமர்களின் குணநலன்களுக்கு ஏற்ப எழுதப்பட்டுள்ளது. ரோமர்கள் வார்த்தைகளை விட செயல்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பவர்கள். ஆகவேதான் மார்க்கு சுவிசேஷத்தில் இயேசு செய்த அற்புதங்களில் பெரும்பாலானவை விவரிக்கப்பட்டுள்ளன. இயேசு நிகழ்ச்சிகளை விவரிப்பதில் மற்ற சுவிசேஷங்களை விட இந்த சுவிசேஷம் முதலிடம் வகிக்கின்றது. பேதுரு கல்வி அறிவு இல்லாதவராக இருந்த போதிலும் அனைத்தையும் நன்கு ஆழமாக கவனிக்கக்கூடியவர் என்பதையும் அதை அப்படியே மார்க்குவுக்கு விளக்கி கூறியுள்ளார் என்பதையும் இந்த சுவிசேஷம் காட்டுகின்றது. புறஜாதியாருக்கு இது எழுதப்பட்டதால் அநேக லத்தீன் வார்த்தைகள் இடம்பெற்றுள்ளன. யூத பழக்க வழக்கங்கள் அந்நியர்கள் புரிந்து கொள்ளும்படி தெளிவாக விவரிக்கப்பட்டுள்ளன. இயேசுவின் செயல் ஊழியத்திற்கே அதிக முக்கியத்துவம் இதில் தரப்பட்டுள்ளது. ஒன்றுக்கும் உதவாத என்னையும் உருவாக்கி உயர்த்தின தெய்வமே, ஒன்றுக்கும் உதவாத என்னையும் உருவாக்கி உயர்த்தின தெய்வமே, உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன், உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். வேலைக்காரன் வேலை செய்யறதுக்காக நல்ல வயல் நிலத்துல கடினமா உழைச்சிட்டு வந்தோடனே இஜானோ அவனை கூட்டு கொண்டு உட்கார வச்சு, நீ உட்காரு, நீ எல்லாம் நல்ல வேலை செஞ்சிருக்க, நான் சாப்பாடு பரிமாறன்னு சொல்லுவானோ? சொல்ல மாட்டான். இன்னைக்கு நம்ம அதானே எதிர்பார்க்கிறோம். நான் கடினமா ஊழியம் செய்து வந்தா ஆண்டவர் என்ன அப்படியே கனப்படுத்தணும், என்ன பெருமைப்படுத்தணும் நினைக்கிறேனே. எப்ப என் இருதயம் இயேசு மாதிரி இருக்குதா? இங்க இயேசுவே கற்றுக் கொடுக்கிறார். அந்த வேலைக்காரனை கூட்டிக்கிட்டு வச்சு எஜமான் அவனுக்கு உபச்சாரம் பண்ணுவானா? செய்ய மாட்டான். நம்ம என்ன ஊழியம் செய்தாலும் நம்முடைய திறமை, நம்முடைய முயற்சி, நம்முடைய பலன் இல்ல. கிருபை கிருபை கிருபை. அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் செய்ய வேண்டிய கடமை மாத்திரம் தான் நான் செய்திருக்கிறேன். அது என்னுடைய கடமை. எனக்காக ஜீவனை கொடுத்த என் தகப்பனுக்கு நான் செய்யணும். அது என்னோட மேல விழுந்த கடமை. அதுல பெருமை பாராட்ட என்ன இருக்கிறது? இயேசு அதை கற்றுக் கொடுக்கிறார். மார்க்கு சுவிசேஷத்தை எழுதிய மார்க்கு அப்போஸ்தலர்கள் காலத்தில் மிகவும் முக்கியமான ஊழியராக விளங்கியவர். பேதுரு, பவுல், பர்னபா போன்ற அப்போஸ்தலர்களுடன் நெருங்கி பழகும் வாய்ப்பு பெற்றவர். இந்த மார்க்குவுக்கு யோவான் என்று இன்னொரு பெயரும் உண்டு. யோவான் மார்க்கு என்கிற இவரது பெயரில் யோவான் இவரது யூத பெயரையும் மார்க்கு இவரது ரோம பெயரையும் குறிக்கின்றது. இவரது தகப்பனார் ரோம அரசாங்கத்தில் பணிபுரிந்த ஒரு ரோம குடிமகன். தாயார் மரியாள் யூத இனத்தை சேர்ந்தவர். இந்த தாயார் பர்னபாவின் சகோதரி. கிபி 50க்கு முன்னரே மார்க்கு இந்த சுவிசேஷத்தை எழுதியுள்ளார் என்று உறுதியாகின்றது. 4 சுவிசேஷங்களில் முதலாவது எழுதப்பட்டது இந்த மார்க்கு சுவிசேஷம்தான். ரோம் நகரத்தில் வைத்து எழுதப்பட்ட இந்த நற்செய்தி நூல் ரோமர்களின் குணநலன்களுக்கு ஏற்ப எழுதப்பட்டுள்ளது. ரோமர்கள் வார்த்தைகளை விட செயல்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பவர்கள். ஆகவேதான் மார்க்கு சுவிசேஷத்தில் இயேசு செய்த அற்புதங்களில் பெரும்பாலானவை விவரிக்கப்பட்டுள்ளன. இயேசு நிகழ்ச்சிகளை விவரிப்பதில் மற்ற சுவிசேஷங்களை விட இந்த சுவிசேஷம் முதலிடம் வகிக்கின்றது. பேதுரு கல்வி அறிவு இல்லாதவராக இருந்த போதிலும் அனைத்தையும் நன்கு ஆழமாக கவனிக்கக்கூடியவர் என்பதையும் அதை அப்படியே மார்க்குவுக்கு விளக்கி கூறியுள்ளார் என்பதையும் இந்த சுவிசேஷம் காட்டுகின்றது. புறஜாதியாருக்கு இது எழுதப்பட்டதால் அநேக லத்தீன் வார்த்தைகள் இடம்பெற்றுள்ளன. யூத பழக்க வழக்கங்கள் அந்நியர்கள் புரிந்து கொள்ளும்படி தெளிவாக விவரிக்கப்பட்டுள்ளன. இயேசுவின் செயல் ஊழியத்திற்கே அதிக முக்கியத்துவம் இதில் தரப்பட்டுள்ளது. ஒன்றுக்கும் உதவாத என்னையும் உருவாக்கி உயர்த்தின தெய்வமே, ஒன்றுக்கும் உதவாத என்னையும் உருவாக்கி உயர்த்தின தெய்வமே, உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன், உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்.